Hi friends, இன்னைக்கான breakfast menu என்னன்னு பார்த்தறலாம். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ஆனியன் ஊத்தப்பம் ஊத்திருக்கேன். 2 நாளா இட்லி தோசைனே போயிருச்சுங்க. சோ இன்னைக்கு வந்து சரி மாவும் இருந்தது. சரி நார்மல் தோசை ஊத்துறதுக்கு பதிலா ஆனியன் ஊத்தப்பம் ஊத்திக்கலாம் அப்படினு 2 ஆனியன் ஊத்தப்பம் ஊத்திருக்கேன். ஆல்ரெடி எல்லாரும் சாப்பிட்டாங்க. இப்ப கடைசியா எனக்கு ஊத்திருக்கேன். அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா மினி இட்லி. நார்மல் இட்லி விட மினி இட்லி கொடுக்கும்போது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டி குட்டியா டைனி ஷேப்ல இருக்கும்போது நம்மளுக்கும் வந்து பார்க்கிறதுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பர்சனலி இதுவும் பிடிக்கும், என் குழந்தைகளுக்கும் பிடிக்குங்கிறதுனால அதையும் செஞ்சிருந்தேன். அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து சைடிஸ் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ அதை வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ் ஃபார்மேட்டில் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேசன் துவரம் பருப்பில் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு. ஸோ அதே சாம்பார் தான் இது, அந்த சாம்பார் ரெசிபி தான். ஸோ இதை வந்து நான் என் கார்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. ஸோ இன்னைக்கு வந்து சட்னி சாம்பார் மட்டும்தான், புளி சட்னியோ இல்லை கலவை சட்னியோ அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இதுதாங்க இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் மெனு. ரொம்பவே சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் மெனு, பட் வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் பிகாஸ் ஆனியன் ஊத்தப்பம்ங்கிறதுனால. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.